ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எங்கள் வியூவரோட குழந்தைக்கு 8 மாதம் ஆகுது, அதுக்கு பல்லு வருதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஏதாவது ஒரு பிஸ்கெட் ஒன்று செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு ஓமம் பிஸ்கெட் செஞ்சு காட்டுறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க. மைதா 1 கப், பவுடர்ட் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். ஓமம் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவை இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த ஓமம் பிஸ்கெட்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அங்கே பெட்டி கடையிலலாம் கிடைக்கும். இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடணும், அதையும் போட்டுக்கிட்டு இந்த ஓமத்தை நீங்கள் க்ரஷ் பண்ணி போடுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா டைட்டாக பிசையணும். இந்த மாவு நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாவு நல்லா எப்படி டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கையாலேயே லைட்டாக இதை தட்டிக்கலாம். இந்த மாதிரி கையாலே நல்லா தட்டிக்கிட்டு பூரி உருட்டுறதால நம்ம உருட்டிக்கலாம். இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா திரட்டிக்கிட்டு இப்போ இதை ஒரு ஸ்கொயராக நம்ம நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு இந்த 8 மாதம் குழந்தைக்கு பல்லு வர்றதுக்காக கேட்டிருந்தாங்களே, அதுக்காக நான் நீட்டாக குச்சி மாதிரி பண்ண போகிறேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நார்மலாக சாப்பிட்ணுன்னா இந்த நெய்யோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கிங்க. இந்த பிஸ்கெட் ஹார்டாக தான் இருக்கணும். ஏன்னா குழந்தை இந்த ஈரில் வச்சு கடிக்கும்போது உடஞ்சி போயிடுச்சுன்னா அது முழுங்கிடும். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஊற வச்சு கடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் குழந்தைக்கு பல்லு வருதுன்னாக்கா டீதர்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் விட இது நல்லா ஹெல்த்தியானது, நேச்சுரலானது. இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்கா குழந்தைக்கும் ஒரு இதுவாக இருக்கும், சாப்பிட்றது மாதிரியும் இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில், அதே மாதிரியே நீங்கள் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேக் மோல்டை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட்ஸை அடுக்கிக்கலாம். நீங்கள் தட்டு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இதை அடுக்கிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் நம்ம பேக்கிங் ட்ரேவை எடுத்து வச்சு இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு 40 to 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 30 to 35 மினிட்ஸ் ஆகும். நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிஸ்கெட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பல்லு வர குழந்தைக்காக தான் நான் இந்த மாதிரி ஹார்டாக பிஸ்கெட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக இந்த டீ பிஸ்கெட் மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் மில்க்கு கூட ஊற்றி நீங்கள் நல்லா அந்த மாவை சாஃப்டாக பிசைஞ்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் தான் ஆகும்.
சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, see you, bye bye.